அடிப்படை வேத சத்தியத்தினுடைய கேள்விகளை பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் சபை என்றால் என்ன என்ற தலைப்பிலே முதல் பகுதியை நாம் தியானித்தோம். அதிலே சபை என்றால் எது அல்ல என்று 3 கோணங்களிலே நாம் சிந்தித்தோம். We have been studying the subject, what is church? Last week we have elaboratedly studied 3 aspects of what church is not. If we refresh our minds to that fact, and then we will continue our study. Number 1, church is not a building. Number 2, church is not based on our birth, caste, color and creed. And church is not synonymous with crowd. கடந்த வாரம் நாம் பார்த்த எது சபை அல்ல என்ற அடிப்படையிலே நாம் பார்த்த 3 கோணங்களை பார்க்கலாம். எது சபை அல்ல என்றால் கட்டிடம் மாத்திரம் சபை கிடையாது என்பதை பார்த்தோம். அது ஒரு குறிப்பிட்ட பிறப்பினுடைய அடிப்படையிலே, மொழியினுடைய அடிப்படையிலே, ஜாதியினுடைய அடிப்படையிலே இருக்க முடியாது என்பதை வேதபூர்வமாக நாம் பார்த்தோம். 3வது, அது கூட்டத்தோடு மாத்திரம் தொடர்புடையது அல்ல என்பதையும் நாம் வேதபூர்வமாக பார்த்து வருகிறோம். நாம் மறுபடியும் திரும்ப திரும்ப சிந்திக்கிற அம்சம் என்னவென்றால், வேதத்திலிருந்து நாம் தலைப்பை எடுக்கிறோம், பொருளை எடுக்கிறோம், கருத்தை எடுக்கிறோம். மறுபடியும் வேதத்திற்குள்ளாக சென்றுதான் அதற்குரிய விவரங்கள் தெளிவு பெற வேண்டும். As much as we derive the topic, the subject, or the key verse from the scriptures, that much we need to go back again to the word of God to derive the lessons. The danger these days are people take the topic like baptism, prayer, church, salvation, but they bring about their own versions and interpretations. தலைப்புகளை எடுத்துவிட்டு ஞானஸ்நானம், சபை, ரட்சிப்பு, மோட்சம் என்று வேதத்தில் உள்ள தலைப்புகளை எடுத்துவிட்டு தங்களுடைய கருத்துக்களையும் மற்றவர்கள் சொல்லுகிற கருத்துக்களையும் தான் இன்றைக்கு அதிகமாக திணிக்கிறதை நாம் கேட்கிறோம். ஆகவே வேதத்திலிருந்து எடுக்கக்கூடிய தலைப்புகளை வேதத்தினுடைய அடிப்படையிலே நாம் சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். அதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இன்றைக்கு சபை யாருக்கு சொந்தமானது என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். Who is the owner of the church, or to whom the church belongs? இது ஒரு முக்கியமான கேள்வி. எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவருக்கு நாம் இந்த மாலையிலே விரிவாக பார்க்க இருக்கிறோம். We may simply say church belongs to Christ. Christ is the owner of the church. But what we have to labor is to find out from the scriptures itself how and why church belongs to Christ and him alone. சபை யாருடையது என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். The key verse for this evening meditation under the title, under the topic or subdivision, to whom the church belong. The key verse is found in Matthew chapter 16 and verse 18. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். மிக முக்கியமானது, பின்னணி மிக முக்கியமானது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, இயேசு பிலிப்பு சசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். The Lord he has been going around preaching the gospel. At a particular point in time, he asked his disciples, who do people say I am? For which the answer was, some say you are John the Baptist, some say you are Elijah, some says you are Jeremiah, some says you are one of the prophets. அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி
பழைய ஏற்பாட்டில் இருந்த பழைய ஏற்பாட்டத்தோடு தொடர்புடைய யோவான் ஸ்நானன் வரைக்கும் கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தான். அவர்களோடு சம்பந்தப்படுத்தி தொடர்படுத்தி இயேசு கிறிஸ்துவை சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவர் நேரடியாக ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். Who do you say I am? This is a pointed question towards the disciples. We need to remember the response of the crowd was not something out of the Bible. About Christ, they have wonderful ideas, maybe laughter thoughts. So that's why they said, he might be Jeremiah, he is one of the prophets, he is John the Baptist, he is the rest of it, Elijah. So it's not bad in itself of what people say, but that is not the summary and substance of who Christ is. இயேசு கிறிஸ்துவை வேதத்திலே பழைய ஏற்பாட்டோடு தொடர்புடைய தீர்க்கதரிசிகளுடைய பெயரை சொல்லி தொடர்புபடுத்தி சொல்லுவதனாலே மாத்திரம் நாம் ஜனங்கள் சரியாக இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. இவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே விசுவாச வீரர்கள், வைராக்கியமாக இருந்தவர்கள். ஆனால் அது இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை. These responses of people about Christ do not represent Christ perfectly and fully. அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு, சீமோன் பேதுரு பிரேத்துருமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். You are the son of the living God, the son of the living God, Christ, the anointed one. அதற்கு இயேசு சீமோனை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், வாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். இங்கே கிறிஸ்து சபையோடு சொல்லுகிற அடையாளம் என்ன? என் சபையை கட்டுவேன். கிறிஸ்து, what Christ replied to Peter was, you have received the revelation from glory of my Father, and upon this rock I will build my church. I will build my church, and the gates of Hades will have no authority over it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, என் சபையை கட்டுவேன். ஆகவே நாம் தெளிவாக பார்க்கிறோம், சபை என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. Church belongs to Christ and him alone. No power, no authority, no person, however big or small is, can claim to have the ownership of the Church of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை பொறுத்தளவிலே இந்த உலகத்திலே எந்த மனிதனோ, எந்த வல்லமையோ, எந்த அதிகாரமோ, எந்த தனிப்பட்ட குழுவோ உரிமை கொண்டாட முடியாது. இன்றைக்கு ஏதாவது ஒரு சபையை பற்றி கேட்டால் அவருடைய சபை என்று சொல்லுவார்கள். ஒருவேளை அதை அடையாளப்படுத்துவதற்காக சொல்லுவதிலே தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலேயே ஒரு சபை, சில சபைகளை எடுத்துக்கொண்டால் அந்த சபை யாருடையது என்று கேட்டால் ஒரு குறிப்பிட்ட மனிதனையோ, ஒரு மனுஷியோ, ஒரு குழுவையோ சொல்லி இவர்கள் அந்த சபை என்று, அவருடைய சபை, இவருடைய சபை என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே தான் இன்றைக்கு சபைகள் இருக்கிறது. Sadly, these days churches are identified with individuals and groups, though it is practically inevitable to identify with people, but as we go deep, it begins to emerge that it is true that the churches are identified with individuals. It doesn't represent Christ, the owner and everything of church. கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய சபைகள் இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்னார். இன்னும் 1-2 வசனங்களை பார்க்கலாம். கிறிஸ்து தம்முடைய சபையோடு எந்த அளவிற்கு ஐக்கியமாயிருக்கிறார், கிறிஸ்துவனுடைய சபை அவருக்கு எவ்வளவு சொந்தமானது என்பதை பற்றிய வேத வசனங்களை பார்க்கலாம். மனிதனுடைய தத்துவத்தை மறுபடியும் சொல்லவில்லை, வேத வசனங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே ஒரு பகுதியை பார்க்கலாம். Acts chapter 9 verses 1 through 5. The moment we mention Acts 9, immediately we come to the conversion of Saul as Paul. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் என்றவுடனே
மனம் திருந்திய சவுலாக இருந்து மனம் மாறிய பவுலனுடைய மனமாற்றத்தை பற்றி நாம் படிக்கிறோம். அதிலே அவனுடைய சம்பவம் தெரியும். சம்பவத்திற்குள்ளாக நாம் போக வேண்டாம். அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார். 4 வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:4. பவுல் தரையிலே விழுந்தான். சவுல் அப்பொழுது சவுலாயிருந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டான். There was a voice which said, Saul, Saul, why do you persecute me? And Paul replied by stating, who are you? And the Lord said, I am Jesus who you despise and persecute. 5ஆம் வசனத்தில் அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் சொன்னார், சத்தம் வந்தது, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? பவுல் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தவில்லை. 8ஆம் அதிகாரத்திற்கு போவோம். அல்லது 8ஆம் அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலே முதல் 2 வசனத்திலே இந்த மார்க்கத்தாராகிய, அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையும் தான் பிடித்து வந்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபத்தை கேட்டு வாங்கினான். அவன் சபையை துன்பப்படுத்தினவன். அப்ப சபையை துன்பப்படுத்தினதை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிறார். What is implied here is Paul was persecuting the church, not Christ in the direct sense, but through persecuting the church, the Lord has identified with the church by stating, why do you persecute me? Why are you persecuting me? இயேசு கிறிஸ்து சபையை துன்பப்படுத்தினதை தன்னை துன்பப்படுத்துவதற்கு இணையாக சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். இது மிக முக்கியமானது. கிறிஸ்து சபையோடு தம்மை எப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கான ஒரு தொடர்பை நாம் இதிலே பார்க்கிறோம். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன். அதாவது மறுபடியும் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். பவுல் அதை தெளிவாக சொல்லுகிறார். Paul himself is explaining in his letter to Galatians chapter 1 and verse 13. தெளிவாக சொல்லுகிறார். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், 257வது பக்கம். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டு இருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி. பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தி பாழாக்கினபடியினாலே. அப்போ இந்த இடத்துல துன்பப்படுத்துகிறது என்ற வார்த்தையை, அந்த கிரேக்க வார்த்தை தான் இதே கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சபையை நான் துன்பப்படுத்தினேன் என்ற அதே கிரேக்க வார்த்தை தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று இயேசு கிறிஸ்து கேட்ட வார்த்தை. அப்ப இயேசு கிறிஸ்து சபையை துன்பப்படுத்தினது இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினதற்கு இணையாகிறது. ஆகவேதான் ஆண்டவர் சபையோடு தம்மை தொடர்பு படுத்தி இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளுகிறோம். மாத்திரமல்ல, சபைக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். Not only he owns the church, he has given himself up totally for the sake of the church. கிறிஸ்து சபைக்காக தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை வேதவசனத்திலிருந்து படிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து சபைக்காக முழுமையாக, Christ has totally gave himself over to the betterment of the church or the purification of the church. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். 25ஆம் வசனத்தில், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, 27ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்கே ஒப்பு கொடுத்தார் என்கிற வார்த்தை is total identification with the church. முழுமையாக சபையோடு அவருக்குள்ள தொடர்பு, முழுமையாக சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் அன்பு கூர்ந்து, கிறிஸ்துவனுடைய அன்பு அரைகுறையானது அல்ல, நம்முடைய அன்பை போல குறைவுள்ளது அல்ல. சபையின் மேலே முழுமையான அன்பு கூர்ந்தார். அதே போல சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பு என்பது இது ஒரு மேலோட்டமானது அல்ல. அவருடைய கிறிஸ்துவனுடைய ஜீவன் சபையிலே இருக்கிறது. The very life of Christ has been poured into the life of the church.
கிறிஸ்துவனுடைய ஜீவன் தான் சபை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். The very life of God exists in church. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 28 வசனத்திற்கு வருவோம். Acts chapter 20 and verse 28. புதிய ஏற்பாட்டிலே 193வது பக்கம். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 28 வசனத்திலே, ஆகையால் பவுல் எபேசிலிருந்து வந்த மூப்பர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ஆகையால் உங்களை குறித்தும், உங்களை என்றால் எபேசுவிலிருந்து வந்த மூப்பர்கள், உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, the church over which God has given you stewardship, shepherding, is the very church for which he gave his life. The blood was poured over into the church. சபைக்காக தம்முடைய சபை ரத்தத்தினாலே, சுய ரத்தத்தினாலே. It is not a borrowed blood. It is not somebody else's blood that Christ has offered for the church. Christ has offered his own very own blood. The very life of Christ is poured into the church. ஆகவே சபை என்பது இயேசு கிறிஸ்துவை அவருக்குரியது, அவரை மையமாக வைத்தது. அதனுடைய அடிப்படையிலே திரியேக தேவனுடைய ஆளுகை நிறைந்ததுதான் சபை. On the basis of the offering up of Christ, church belongs to the triune God, the everlasting, the glorious, the perfect, the most awesome God. இந்த நித்தியமான, மகத்துவமுள்ள, பரிசுத்தமுள்ள, ஜீவனுள்ள தேவனுடைய அவருடைய சொத்து தான், அவருக்கு சொந்தமானதுதான், அவருடையதுதான் இந்த சபை. இதை நாம் மனதிலே பதிக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் சபைகள் என்று சொல்லப்படுவதிலே நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற போட்டி, பணத்திற்கும் பதவிக்கும் சொத்துக்கும் பிரிவினைக்கும் ஏன் இவைகள் ஏன் சபைகள் காரணமாய் இருக்கிறது என்றால், சபை அடிப்படையிலே யாருடையது என்பதை பற்றிய ஆணித்தரமான நம்பிக்கை, விசுவாசம், உணர்வு இன்றைக்கு மலிந்து காணப்படுகிறது. Why are there stripes? Why are there divisions? Why are there ups and downs? Are people seeking after wealth and position and power and money from the church or through the church? It is because of the notion that the understanding of the ownership of Christ is lacking, very much lacking in the church. கிறிஸ்துவுக்கு சொந்தமானதுதான் சபை என்பதை நாம் ஆணித்தரமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். யாராவது என்னுடைய சபை என்று யாராவது சொல்லுவார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆபத்தாக முடியும். If someone claims a church, a particular congregation as if their own, that is a dangerous scenario that we would witness. வேடிக்கையாக ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு வாலிபனை குறித்து ஒருவர் ஒரு இடத்திலே படித்திருந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த படித்த அந்த வாலிபனிடத்தில் இப்பொழுது பெரிய வளர்ந்து விட்டார். தன்னிடத்தில் அந்த ஆசிரியர் சபையை வாங்கி இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியா, சபையை வாங்கி விட்டார்களா என்றால் இடத்தை வாங்கி விட்டார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது எப்படி வாங்கினீர்கள், எங்கே வாங்கினீர்கள் என்று சொன்ன பொழுது ஒரு இடத்தை சொல்லி, அந்த இடத்தில் உள்ள சபையை எங்களுடைய தகப்பனார் எனக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார், கட்டிடத்தோடு வாங்கி விட்டார். அது மாத்திரமா, அது சொன்னது வேடிக்கை. அங்க இருக்கிற சபையாரோடு சேர்த்து என் தகப்பனார் வாங்கி கொடுத்து விட்டார் என்று சொன்னார். சபையாரையும் சேர்த்து விலைக்கு வாங்கி சபையை நடத்துகிற ஒரு வேடிக்கையான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சபை என்பது கிறிஸ்துவுக்குரியது, கிறிஸ்துவுக்கும் உரியதுதான் சபை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே நாம் இன்றைக்கு மாலையிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம், பொதுவாக பல ஆண்டுகளாக தவறுதலாக சபையை பற்றி இருந்து வருகிற எண்ணம், சபைக்கு பேதுரு தலைவர் என்ற, பேதுருதான் கிறிஸ்துவனுடைய பிரதிநிதி, உலகத்திலே சபையினுடைய பிரதிநிதி, அவர்தான் சபைக்கு தலைவர் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கூட்டமே, அல்லாவிட்டால் ஒரு தத்துவமே பரவி கொண்டிருக்கிறது. இன்றும் அது செயல்படுகிறது. அதனுடைய அடிப்படையிலே தான் இன்றைக்கு நிறைய பேதுருக்கள் இன்றைக்கு தோன்றி இருக்கிறார்கள். பேதுரு தான் சபைக்கு தலைவர். ஏனென்றால் மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனத்திலே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னது பேதுருவை அஸ்திபாரமாக வைத்து
பேதுருவின் மேலேதான் கிறிஸ்து சபையை கட்டுவார். ஆகவேதான் பேதுரு தான் சபைக்கு தலைவர். அவர்தான் சபைக்கு முதல் தலைவர். கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் தலைவர். அவருடைய வழியிலே தலைவர்கள் வர முடியும் என்று ஒரு ஒரு நிகழ்வு இருக்கிறது. இல்லாவிட்டால் ஒரு கூட்டம், ஒரு சிந்தனை இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் கூர்ந்து படிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 3 வசனங்களை வைத்து தவறாக வியாக்கியானப்படுத்தி பேதுருதான் சபையினுடைய முதல் தலைவர் என்று சொல்லி நியாயப்படுத்துகிறார்கள். அந்த 3 வேத பகுதியையும் தயவுசெய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை தியானிப்பதற்கு வசதியாக இருக்கும். இதை அப்படி பேதுருதான் முதல் சபையினுடைய தலைவர் என்று சொல்லுகிற அவர்களுக்கு இந்த வசனங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்த முடியும். நம்முடைய வாதங்களை எல்லாம் வசனங்களை வைத்து நாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். There is a notion that Peter was the first leader of the church. Upon the foundation of Peter that the church was built. This is a common theory, popular theory, and on the basis there are numerous Peters or leaders who have risen from various ranks to claim that after Peter someone has succeeded, X has succeeded, Y has succeeded, things like such claims. But there are 3 scripture quotes that are wrongly interpreted to prove that Peter is the first pope or first leader of the church. We are going to see those 3 scripture portions that people wrongly interpret to prove that Peter was the first leader of the church. We establish the fact that again that Christ is all in church. He is the head. He is always there. இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு மூல காரணமானவர். அவர்தான் தலையானவர். அவருக்கு சொந்தமானது. ஏற்கனவே நாம் சில வசனங்களை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு இடத்திலே மாத்திர பல இடங்களிலே சபைக்கு ஒரு மனிதன் தலைவராக இருக்க முடியும், ஒரு கொள்கை இருக்க முடியும் என்று சொல்லுவதை இந்த 3 வேத பகுதிகளை வைத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நிறைய பேர் சொல்லுகிறார்கள், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் என்று அல்ல. இந்த இடத்திலே மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பேதுரு. பேதுரு என்று சொன்னால் பெட்ராஸ். பெட்ராஸ் என்ற வார்த்தை உருண்டு ஓடுகிற சிறிய கல். யூ ஆர் பெட்ராஸ், நீ பேதுருவாய் இருக்கிறாய். பெட்ராஸ் என்று சொன்னால் உருண்டு ஓடுகிற கல். மழை அடித்தால் உருண்டு ஓடிவிடும். யாராவது ஒரு வாகனத்தை தள்ளினால் அந்த கல் உருண்டு ஓடுகிற சிறிய கல் என்பதுதான் நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்று அர்த்தம். யூ ஆர் பெட்ராஸ், யூ ஆர் a ரோலிங் ஸ்டோன். இந்த கல்லின் மேல் நீ பேதுருவாய் இருக்கிறாய். யூ ஆர் பெட்ராஸ், நீ பேதுருவாய் இருக்கிறாய், உருண்டு ஓடுகிற கல்லாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல், இந்த கல் என்கிற வார்த்தை பெட்ரா என்கிற வார்த்தை. மூல பாஷையிலே, கிரேக்க பாஷையிலே முதலாவது யூ ஆர் பெட்ராஸ். Upon this Petra I will build my church. நீ உருண்டு ஓடுகிற கல்லாய் இருக்கிறாய் பேதுரு. இந்த பெட்ரா என்று சொல்லக்கூடிய கன்மலையின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கன்மலை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் 16ஆம் வசனத்திலே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற அந்த வெளிப்பாடுதான் சபையை கட்டுவதற்கு ஆதாரமாயிருக்கிறது. The revelation that Simon Peter received about Christ as the Son of the living God is the foundation of the church. ஆகவே தயவு செய்து இந்த வசனத்தை தவறாக நாம் விளங்கிக் கொள்ள முடியாது, தவறாக புரிந்து கொள்ள முடியாது. பேதுருவே இதை சொல்லுகிறதையும் நாம் பார்க்க வேண்டும். Peter himself has admitted this fact in his letter, in his epistle, first epistle. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தான் அந்த கன்மலையாகிய கல் என்பதை பேதுருவே ஒத்துக்கொண்டிருக்கிறதை நீங்கள் வேதத்திலே படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் 318 பக்கத்தில் இருக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள், 4-5-6 வசனங்கள்.
மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இந்த ஜீவனுள்ள கல் என்கிற இந்த வார்த்தை தான் இங்கே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அவரிடத்தில் சேர்ந்த நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல வருகிறீர்கள், கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இப்போ ஏசாயாவிலிருந்து அவர் எடுத்துரைக்கிறார். இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். மறுபடியும் பெற்றா என்கிற வார்த்தை மூலைக்கல். அதேதான் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையினுடைய மூல பாஷையில அந்த வார்த்தை. அந்த மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதிலே அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நாம் தெளிவாக பார்க்கிறோம், சபை இயேசு கிறிஸ்துக்குரியது. அதற்கான விளக்கத்தை பார்த்தோம். எப்படி இயேசு கிறிஸ்து சபையோடு தம்மை இணைத்திருக்கிறார், தொடர்படுத்தி இருக்கிறார் என்பதை வேத வசனங்கள் மூலமாக பார்த்தோம். அது ஒரு மனிதன் மேலேயோ ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தோ கட்டப்படவில்லை என்பதை நாம் ஆணித்தரமாக பார்க்கிறோம். குறிப்பாக பேதுருவின் மேலேதான் சபை கட்டப்பட்டது என்பதற்கு வேதத்திலே தவறாக இந்த 3 வாக்கியங்களும் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்த்தோம். முதல் பகுதி மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இன்னும் சொல்ல போனால் பவுல் சபையை பற்றி சொல்லும் போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சபையினுடைய ஸ்திரத்தன்மையை பற்றி பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? சபையை பற்றி பேசுகிறார். Paul, while dealing with the subject of how church ought to function, reiterating the fact that Christ is the foundation of the church. 1 Corinthians 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. Nobody, no one else can lay a foundation, because foundation has to be permanent. நாம் அடிக்கடி அஸ்திபாரத்தை மாற்றிக்கொண்டிருக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து அந்த அஸ்திபாரம், அவரை இல்லாமல் அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இட் இன்க்ளூட்ஸ் பீட்டர், பேதுருவையும் சேர்த்து தான் பவுல் சொல்ற, ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் தான் சபை கட்டப்படுகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் தேவனுடைய நீதியை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார். தேவனுடைய நீதியை பற்றி சொல்லும் போது தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. Let God be true and every other man be outside of it. Let God be true. தேவன் ஒருவரே சத்தியபரர். Other every human being is a liar. தேவன் ஒருவரே சத்தியபரர். சத்தியத்தின் மேலேதான் சபை கட்டப்பட முடியும். எந்த மனிதனும் சத்தியத்திற்கு இணையானவன் கிடையாது. வேதவசனம் தெளிவாக ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நல்லவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. பேதுரு மனம் திரும்பிய ஒரு விசுவாசிதான். கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பிலே ஆழமாக ஊறி தலைகளாக மரித்தவர் தான். ஆனால் அவர் பேரிலே அவரை அஸ்திபாரமாக வைத்து சபை கட்டப்படவில்லை என்பது இந்த பகுதியின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இன்னொரு வார்த்தையும் பார்க்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 8-11 வசனங்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தம்முடைய சீஷர்களோடும் மற்றவர்களோடும் ஆண்டவர் சொன்ன போது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும், நீங்கள் ஒரு ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். இது யாரை பார்த்து சொல்லுகிறார்? நன்றாக கவனிப்போம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1 வசனம், பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷரையும் நோக்கி, அந்த சீஷர்ல யாரும் இருக்கிறார்? பேதுருவும் இருக்கிறார். நன்றாக கவனிக்க விட, அதனாலதான் வசனங்களை பின்னணியோடு படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஜனங்களையும் தம்முடைய சீஷர் எல்லாரையும் பார்த்து, நமக்கு தெரியும் சுவிசேஷங்களிலே பேதுருவும் பவுலும் யோவானும் ஆண்டவர் வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா இடங்களிலும் அங்கே இருந்தார்கள். மற்றவர்களாவது வந்திருப்பார்கள், போயிருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம், அனுமானிக்கலாம். ஆனால் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் ஆண்டவர் இருந்த முக்கியமான எல்லா ஊழியத்தினுடைய எல்லா பகுதியிலும் இருந்தார்கள். தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், பேதுரு உட்பட, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். Only Christ is your teacher, rabbi, and you are all brothers. It includes Peter, to whom this is addressed.
Because verse 1 of Matthew 23 says this address was directed towards the disciples, including Peter and the general public. ஆகவே நாம் தெளிவாக இதை படிக்கிறோம் என்றால், உங்களுக்குள்ளே ரவி என்று நீங்கள் அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே போதகராய் இருக்கிறார். அதே போல பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள். பிதா என்றால் காரணகர்த்தா, ஏதாவது ஒரு காரணத்திற்கு காரணகர்த்தா என்று ஒருவனையும் நீங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். Don't call anybody your father. Father means someone who is reason for something. That's the idea behind calling somebody father. He is the main person. He begins everything. So no one can be that. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். இப்படி திரும்ப திரும்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு மூல காரணமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை இந்த மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனத்தை மையமாக வைத்து அந்த ஒரு முதல் பகுதிக்காக இதை படிக்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 22 வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 22 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு முழுமையாக தலைவராக இருக்கிறார். 22 வசனத்திலே 20 வசனத்திலே எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுவிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலமாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக, இயேசு கிறிஸ்து உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்பிடித்து எல்லாவற்றையும், எல்லா மனிதர்களையும், எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா ஆளுகைகளையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். தம்முடைய சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்துவை தலையாக தந்தள்ளினார். Here is another fact or truth that is being reinforced by Paul, that Christ has become head over everything. He commands authority over every creature, especially the church. இன்னும் சொல்ல போனால் முதல் சபை கூடுகை, the first council of the church, முதல் சபை கூடுதல், கவுன்சில் என்று சொல்வார்கள். அதற்கு தலைமை தாங்கினது பேதுரு அல்ல. கிறிஸ்து மரித்ததற்கு பிறகு அங்கே ஒரு புறஜாதிகளை எப்படி விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரச்சனை வந்த பொழுது முதல் சபை கூடுகை, எருசலேம் சபை கூடுகையிலே யாக்கோபு தான் தலைவராக இருந்து வழிநடத்தினார் என்பதை நாம் வேதத்திலிருந்து படிக்கிறோம். பேதுரு ஒருவேளை சபைக்கு தலையாக இருந்தால் எல்லா இடத்திலும் அவர் தலைவராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்போஸ்தலர் 15 அதிகாரத்திற்கு வருவோம். முதல் சபை கூடுகை, the first Jerusalem Church Council, எருசலேம் சபை கூடுகை, அதான் ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை சத்தியத்தை வாக்குவாதமாக மாறின பொழுது சபை கூடி அவர்கள் ஆலோசித்தார்கள். 15 வசனத்தை பார்க்கலாம். சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார். அதிலே தர்க்கம் உண்டான போது மூப்பரிடத்திற்கு, 2 வசனத்தை பார்க்கிறோம், அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். This issue of whether Gentiles could be accepted by means of circumcision as part of salvation, the issue was brought a division among the brethren, and they decided to take it over to Jerusalem to apostles. அந்த சமயத்திலே யார் அந்த முக்கியமான முதல் எருசலேம் சபை கூடுகைக்கு தலைமை வகித்தது என்றால் 13 வசனத்திலே படிக்கிறோம். அப்போஸ்தலர் 15:13. அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு நீண்ட உரையாடலை நகர்த்தினதற்கு பிறகு அவர்கள் நிருபத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். இங்கே பேதுரு எதையும் செய்ததாக நமக்கு தெரியவில்லை. சொல்ல போனால் யாக்கோபு தான் அந்த முதல் எருசலேம் சபை கூடுகைக்கு தலைமை வகித்தார். அதனால யாக்கோபும் தலைவராகவில்லை. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை அந்தந்த காலகட்டத்திலே கருவிகளாக பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். அந்தந்த காலகட்டத்திலே தேவன் அப்படி கருவியாக பயன்படுத்துகிறார். யாக்கோபு தான் இந்த முதல் எருசலேம் சபை கூட்டத்திற்கு தலைவராக இருந்தார். மாத்திரமல்ல, கலாத்தியர் 2 அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கலாம். கலாத்தியர் 2 அதிகாரம் 9 வசனத்திலே
புதிய ஏற்பாட்டிலே 258 பக்கத்தில் இருக்கிறது. 258 பக்கத்திலே கலாத்தியர் 2 அதிகாரம் 9 வசனத்திலே பவுல் மனம் திரும்பின பொழுது நடந்த அந்த நிகழ்வுகளை சொல்லுகிறார். Paul is describing the sequence of events that took place immediately after his conversion, recorded in Galatians chapter 2 verse 9. He is clearly explaining that there are other leaders. The plural leadership is already in existence in the early church. பன்முகத்தன்மை கொண்ட தலைமத்துவம் இருந்ததை பவுல் இங்கே எடுத்து சொல்லுகிறதை நாம் இங்கே படிக்கிறோம். The pillars, he didn't say there was a pillar of the church, pillars of the church. கலாத்தியர் 2 அதிகாரம் 9 வசனத்திலே எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்த போது, அதாவது அவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கல்வாரி மரணம் உயிர் செழுதலை விசுவாசித்து மனம் திரும்பினதற்கு பிறகு அவருக்கு புறஜாதிகளின் அப்போஸ்தலனாக தேவன் அவரை அழைத்த பொழுது அதை ஆலோசிக்கும்படியாக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்த பொழுது தூண்களாக எண்ணப்பட்ட, remember when Paul was given the mandate to be the apostle to the Gentiles immediately after his conversion by believing on the Lord Jesus Christ and his finished work of Calvary, he went and sought counsel of the pillars of the church who were considered to be the pillars of the church of that day, on that day. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும், கேபா என்றால் பேதுரு நமக்கு தெரியும், கேபாவும் யோவானும் எனக்கு வலதுகை கொடுத்து என்னை அனுப்பினார்கள். தூண்களாக கருதப்பட்டவர்கள் நாம் பின்னாலே படிக்க போகிறோம். உண்மையான கிறிஸ்துவனுடைய சபையினுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால் புளூரல் லீடர்ஷிப், பன்முக தலைமைத்துவத்தை கொண்டது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆளுகையோ அதிகாரமோ சிந்தனையோ செயல்பாடோ சபையில் இருக்கும் என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் சபை கிடையாது. If there is a one man show like what we see, what we witness these days, if there is an one man show in a ministry, there are many ministries who claim to be dependent on one person, and after that the whole ministry collapses, crumbles. If any ministry of the church, we are talking about the church, if it inches on one person and personality, it is doomed. தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் எனக்கு கை கொடுத்தார்கள். அங்கே பேதுரு தான் அதை செய்தார் என்று சொன்னால் இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு, அவர் பரமேறினதற்கு பிறகு சில வருஷங்களுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை பவுல் சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு தலைவராக அங்கீகரிக்கப்படவில்லை. பன்முகத்தன்மைதான் சபையினுடைய தலைமத்துவம். இன்றைக்கு அதை மறுத்து ஒரு குறிப்பிட்ட மனிதன், ஒரு குறிப்பிட்ட ஜாதி, ஒரு குறிப்பிட்ட இனம், குறிப்பிட்ட குடும்பம் என்ற அளவிலே தான் இன்றைக்கு ஊழியங்கள் இயங்குகிறது. பாராசர்ச் ஆர்கனைசேஷன் என்று சொல்லுகிறோமே, அவைகள் ஒரு தனிப்பட்ட மனிதனை சார்ந்தான் பெரும்பாலும் இயங்குகிறது. சபைகள் கூட இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய பெயருடைய அடையாளத்தை தாங்கி இருக்கிறது. வேதம் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய அடையாளத்தை சொல்லவில்லை. இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை பார்த்து அவர்கள் பேதுருனுடைய வழியிலே வந்தேன் என்று வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அது தவறு என்று சொல்லிக்கொண்டு சிறு சிறு சபைகள் கூட ஒரு மனிதனுடைய தலைமையின் கீழ் ஒரு மனிதனுடைய அஸ்திவாரத்தின் மேல் செயல்படுவது வேதத்திற்கு புறம்பானது. While accusing a big group who claim to be the descendants of the followers of Apostle Peter as the first pope and first leader, while accusing them with such notion, there are groups and individuals and churches who commit the same mistake of promoting one person. That is not church. It is clearly evident, it can be established totally that church has plural leadership. பன்முகத்தன்மை கொண்ட அந்த அமைப்பு தான் சபை. பின்னாலே அதை விரிவாக நாம் படிக்க போகிறோம். அதே போல கலாத்தியர் 2 அதிகாரம் 11 வசனத்திலே பேதுரு மாயமாலம் பண்ணினதை பவுல் கண்டித்தார் என்றே சொல்லுகிறார். Paul even stating that he confronted Peter because of his hypocrisy. Galatians chapter 2 verse 14 11 verse 11. கலாத்தியர் 2:11 மேலும் பேதுரு, இந்த இடத்திலே
மேலே பார்த்தோம், 3 தூண்களை பற்றி படித்தோம். அதில் ஒரு தூண் எவ்வளவு பலவீனமானவன் என்று பாருங்கள். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். I confronted him face to face because of his hypocrisy about his dealings with Gentiles and Jews. பேதுருவும் தவறக்கூடியவர். அதனால் நாம் பேதுருவை அவிசுவாசி என்று சொல்லவில்லை, பேதுரு தவறானவர் என்று சொல்லவில்லை. பேதுருவை வேதத்திலே எப்படி சித்தரித்திருக்கிறார்களோ அந்த பேதுருவை நாம் பார்க்க வேண்டும் என்றுதான் இங்கே வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். I am not in any sense, any way trying to degrade or put down Peter and his faith and his sacrifices for the Lord Jesus Christ for the sake of the church. It is only the false Peter that is proclaimed, propagated by various people that we are against. வேதம் சொல்லாத பேதுருவை, வேதம் நமக்கு அனுமதிக்காத பேதுருவை சொல்லுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆகவே சபை ஒரு தனிப்பட்ட மனிதன் மேலே இல்லை என்பதற்கான முதல் வேத பகுதி மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனம், அதோடு தொடர்புடைய வசனங்களை எல்லாம் பார்த்தோம். இரண்டாவது, பேதுருதான் சபையினுடைய அஸ்திபாரம், பேதுருவின் மேலேதான் கிறிஸ்து சபையை கட்டியிருக்கிறார் என்று சொல்லுவதற்கான இரண்டாவது வேத வாக்கியம் எது என்பதை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 32 வசனம். The second scripture portion that is wrongly identified and interpreted with the claim that Peter is the first pope and leader of the church, the vicar of Christ on earth, the earthly representative of Christ, is Luke chapter 23 and verse 32. லூக்கா 23 அதிகாரம் 32 வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் காட்டி கொடுக்கப்பட போகிறார். அப்பொழுது நடந்த சம்பவத்தை படிக்கிறோம். 22 அதிகாரம், மன்னிக்கவும், லூக்கா 22 அதிகாரம் 31, 32 வசனங்கள். Luke 22 verses 31 and 32, 118 பக்கத்தில் இருக்கிறது. ஆண்டவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக நடந்த சம்பவம். பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், இதோ கோதுமையை சுளைக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உங்களை என்று சொல்லும்போது சீஷர்கள் எல்லாரையும் சொல்லுகிறார். நானோ உன் விசுவாசம், பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். Here is an instance in which Christ, while saying beforehand that they would be swept by Satan like wheat, but Jesus personally prayed for Peter that he shouldn't forsake his faith. And after established in the faith, Peter was supposed to strengthen his brethren. இந்த வசனத்தை வைத்து என்ன சொல்லுகிறார்கள்? சகோதரர் என்று சொல்லக்கூடிய சபையை ஸ்திரப்படுத்துகிறது பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தானே ஒழிய சகோதரர் என்று சொல்லக்கூடிய சபையை ஸ்திரப்படுத்துவதற்கு, அதை வழிநடத்துவதற்கு வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று இந்த வசனத்தை வைத்து சொல்லுகிறார்கள். இது இரண்டாவது பகுதி. பேதுருதான் சபையினுடைய தலைவர் என்று சொல்லுவதற்கான இரண்டாவது பகுதி. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. Once you are established, strengthen your brethren, which means, according to the wrong interpretation, you lord over them. You be the master over the church, entire church. Here the brethren means the church. இதற்கு நாம் சில வசனங்களை இணைத்து படிப்பது மிக மிக முக்கியமாயிருக்கிறது. பேதுருவுக்கு மாத்திரம் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்கிற கட்டளையோ அதிகாரமோ கொடுக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் சில வசனங்களை பார்க்கலாம். இந்த ஸ்திரப்படுத்து என்கிற இதே வார்த்தை தான் வேறு இடங்களிலே பயன்படுத்தப்பட்டது என்பதையும் பார்க்கலாம். அந்த மூல பாஷையிலே, கிரேக்க மொழியிலே ஸ்திரப்படுத்து, உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்கிற வார்த்தை வேறு யாரும் செய்தார்களா என்று வேதத்திலே படிக்கலாம். அப்படி என்றால் பேதுருவுக்கு மாத்திரம் அந்த அதிகாரமோ அந்த ஆலோசனையோ அந்த பொறுப்போ கொடுக்கப்படவில்லை. ஆகவே பேதுருவின் மேலே சபை கட்டுப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. கிறிஸ்துவின் சபையிலே ஆண் என்றும் பெண் என்றும் புறஜாதியான் என்றும் யூதன் என்றும் பெரியவன் என்றும் சிறியவன் என்றும் வித்தியாசம் இல்லை என்பதற்கு இது சான்று. அதற்கான 1-2 வசனங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14 அதிகாரம் 22 வசனம். Acts chapter 14 and verse 22. இங்கே பவுல் மிஷனரி பயணத்தை மேற்கொள்ளும் போது நடந்த சம்பவத்தை நாம் படிக்கிறோம். Acts 14:22. This incident has happened during Paul's one of the missionary journeys. அல்லாமலும்
22, 23 வசனங்கள், 21, 22, 23. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கிற பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகிக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி, இந்த வார்த்தையை கவனிங்கள், திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த இடத்திலே திடப்படுத்து என்கிற வார்த்தை பவுல் அந்த லீஸ்திராவிலே, அந்தியோகியாவிலே, இக்கோனியாவிலே, அந்த இடங்களில் எல்லாம் பவுல் விசுவாசிகளை, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மனம் திரும்பி உபத்திரவங்களின் மத்தியிலே வாழுகிறவர்களை திடப்படுத்தின செய்கையாக நாம் கவனிக்கிறோம். இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்ட விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவருடைய மனதை திடப்படுத்தினார் என்பது லூக்கா 22 அதிகாரம் 32 வசனத்தில் சொல்லப்பட்ட நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்ற அதே வார்த்தை தான், அதே அர்த்தமுள்ள வார்த்தை தான். ஆகவே பேதுருவுக்கு மாத்திரம் அந்த ஆலோசனை கட்டளை அல்லாவிட்டால் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. சபையினுடைய ஊழியர்கள் அல்லாவிட்டால் சபை விசுவாசிகள் எல்லாருக்குமே சொல்லலாம். ஒரு வகையிலே, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் கவனிக்கிறோம். அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 23 வசனம். Acts again, we turn our Bibles to Acts chapter 18 and verse 23. We see how Paul does the same thing which was commanded to Peter to strengthen the believers. Acts chapter 18 verse 23. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு, மறுபடியும் பவுலினுடைய மிஷனரி ஊழியங்களோடு தொடர்புடையது. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பெருகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். பவுலுக்கும் கொடுக்கப்பட்டது அதுதான். எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா ஊழியர்களுக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு மற்றவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும், திடப்படுத்த வேண்டும், கர்த்தரிலே நிலைத்திருக்கும்படி உற்சாகப்படுத்த வேண்டும். குறிப்பாக பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் வரும்போது சீஷர்களை, விசுவாசிகளை, கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை திடப்படுத்துவது ஒரு ஊழியத்தினுடைய மிக முக்கியமான பகுதி. அவரிடத்திலிருந்து காணிக்கை, பொருள், அந்தஸ்து, கனம் இவைகளை பெறுவது மாத்திரமல்ல. இன்றைக்கு அதைத்தான் அநேகர் நாடுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு வழிமுறையாக சொல்லப்படுகிறது. பேதுரு தலைவராக இருந்தார், அவருக்கு உயர்ந்த ஸ்தானம் இருந்தது, ஆகவே அவருடைய வழியிலே எப்படி வந்திருக்கிறார்கள்? இல்லை. திடப்படுத்துவது என்பது கடினமான சூழ்நிலைகளிலே, நெருக்கடியான சூழ்நிலைகளிலே, விசுவாசிகள் அந்த காலத்திலே உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களை திடப்படுத்துகிற வேலையை பவுல் செய்தார். அதைத்தான் இதே வார்த்தை தான் திடப்படுத்தினார் என்கிற அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் படித்த வார்த்தை தான் லூக்கா 22:32 ஸ்திரப்படுத்து, திடப்படுத்து என்கிற வார்த்தை மூல பாஷையில் இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டாவது பகுதியும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. பேதுருதான் சபையினுடைய முதலாளி, அவருக்குத்தான் சபையின் மேல அதிகாரம் இருக்கிறது, அவர்தான் சபையினுடைய தலைவர் என்று ஒற்றை தலைமை பற்றி சொல்லுகிற இந்த வாதம், இந்த இரண்டாவது வேத பகுதி இதுவும் தவறானது. முதல் வேத பகுதி மத்தேயு 16 அதிகாரம் 18-19 வசனங்கள், இரண்டாவது இந்த லூக்கா 22 அதிகாரம் 32 வசனம். மூன்றாவது இறுதியாக பேதுரு சபைக்கு தலைவர். கிறிஸ்து பேதுருவின் மேல்தான் சபையை கட்டினார். பேதுருனுடைய வழியிலே வருகிறவர்கள் அந்த அதிகாரத்தை பெற முடியும் என்று வாதிடுகிறவர்கள் பயன்படுத்துகிற மூன்றாவது வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம். The third scripture portion that is advocated to establish that Peter is the first leader, the Pope himself, and through him there are many popes that are around, not one pope, many popes, many who claim to be the leaders over the church, or those who have the authority of the church, small and big. The third portion is John chapter 21 verses 15-17. இந்த சமயம் நமக்கு தெரியும், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேதுருவுக்கு பிரத்யேகமாக சில பணிகளை சொல்லுகிறார். 15 வசனம், 16 வசனம், 17 வசனத்துடைய இறுதியிலே என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக, என் ஆடுகளை மெய்ப்பாயாக, என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். இந்த மூன்று வார்த்தையும் தமிழிலே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருவது போல தெரிகிறது. ஆனால் மூல பாஷையிலே அதனுடைய அர்த்தம் கொஞ்சம் மாறுபெறு. அதாவது என் ஆடுகளை மெய்ப்பாயாக, போஷிப்பாயாக, வழிநடத்துவாயாக, பாதுகாப்பாயாக. என் ஆடுகளை போஷிப்பாயாக, என் ஆடுகளை வழிநடத்துவாயாக, என் ஆடுகளை பாதுகாப்பாயாக. இந்த மூன்று அம்சங்களையும் உடைய ஒரு கட்டளையைத்தான் கிறிஸ்து
பேதுருவுக்கு கொடுத்தார். ஆகவே இந்த வசனத்தினுடைய இந்த 3 வசனங்களுடைய அடிப்படையிலே சொல்லுகிறார்கள், பேதுருவுக்குத்தான் சபையை போஷிக்கக்கூடிய, வழிநடத்தக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவேதான் பேதுருவின் மேல்தான் சபை கட்டப்பட்டது. பேதுருதான் சபைக்கு தலைவர். பேதுரு வழியா பேதுரு தலைவர் என்று சொன்னால் கூட பரவாயில்லை. பேதுருவின் வழியாக நாங்கள் வந்தவர், எங்களுக்கு சபையின் மேல் அதிகாரம் இருக்கிறது என்று ஒருவர் அல்ல, ஒரு போப் அல்ல, ஒரு தலைவர் அல்ல, பல சபைகளிலே இப்படி தலைமைகள், ஒற்றை தலைமைகள் தலை விரித்து ஆடுகிறது. அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு சபையுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. இந்த வேத பகுதியும் எவ்வளவு தவறானது என்பதை இணை வசனங்கள் மூலமாக நாம் பார்ப்பது மிக மிக முக்கியமானது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திற்கு வருவோம். ஆண்டவர் உயிர் தெழுந்து பேதுருவுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னதற்கு பிறகு சில வருஷங்கள் கடந்து நடந்த சம்பவம். மறுபடியும் எபேசு சபையினுடைய மூப்பரை பவுல் வரவழைத்து அவர்களோடு பேசின சம்பவம். அவர் யாரை வரவழைத்திருக்கிறார் நன்றாக கவனிக்க வேண்டும். 17ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 20:17 மிலேத்துவில் இருந்து பவுல் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை வரவழைத்தான். தலைவர்களை, மறுபடியும் புளூரல், பன்முகத்தன்மை இருக்கிறது. சபையிலே பன்முகத்தன்மை, தலைமை இருக்கிறது. அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும். சபையின் மூப்பர்களை வரவழைத்து அடுத்த வசனத்திலே பாருங்கள், அவர் ஒன்று ஒரு மனிதர் அல்ல, அவர்கள் தன்னிடத்திலே வந்து சேர்ந்த பொழுது ஒரு நீண்ட ஆலோசனை சொல்லுகிறார். அதிலே 28ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும், அந்த மூப்பர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை குறித்தும், மூப்பர்கள் ஒரு மனிதன் அல்ல, சபையின் மூப்பர்கள், உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே மேய்ப்பதற்கு, சபையை மேய்ப்பதற்கு என்ற வார்த்தை, இதே வார்த்தை தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களிலே, என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று 3 முறை பேதுருவினிடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய கிரேக்க மொழிய ஒரே வார்த்தை. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, தேவனுடைய சபை கிறிஸ்துவுடையது என்று ஏற்கனவே சொல்லிவிட்டோம். தேவன் தம்முடைய ஜீவனை ஊற்றி, தம்முடைய ரத்தத்தை ஊற்றி சம்பாதித்த சபையை மேய்ப்பதற்கு கண்காணிகளாக, மேய்ப்பதற்கு கண்காணிகளாக வைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் என்று எபேசுவிலிருந்து வந்த மூப்பர்களை பார்த்து சொல்லுகிறார். இங்கே பன்முகத்தன்மை கொண்ட தலைமையும் சபையில் இருக்கிறது என்று விளங்குகிறது. மாத்திரமல்ல, பேதுரு மாத்திரம் தலைவர் அல்ல, அவருக்கு மாத்திரம் சபையை மேய்க்கவும், வழி நடத்தவும், பாதுகாக்கவும் அதிகாரமோ ஆலோசனையோ கொடுக்கப்படவில்லை. மாறாக சபைகள் என்று, ஸ்தல சபைகள் என்று சபைகளை பொறுத்த அளவிலே மேய்ப்பதற்கும், வழிநடத்துவதற்கும், பாதுகாப்பதற்கும் அந்த ஒரு அனுக்கிரகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் என்று சொல்ல முடியாது. மந்தையை மேய்ப்பதற்கு, வழிநடத்துவதற்கு, போஷிப்பதற்கு இது ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு, ஒரு ஸ்லாக்கியம் என்று நினைக்க வேண்டும். இன்றைக்கு மெய்ப்பன் ஊழியம் என்று சொன்னால் அதிகாரத்திலிருந்து புறப்படுகிற தன்மையை நாம் பார்க்கிறோம். கடவுள் எங்களிடத்தில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு நீங்கள் எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய தோரணை இன்றைக்கு சபைகளிலும் ஊழியங்களிலும் பெருகி வருகிறது. அவர் சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும். அதனாலதான் இன்றைக்கு இந்த கொரோனா வந்த பொழுது தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர் சொன்னால் சரியா இருக்கும், இவர் சொன்னால் சரியா இருக்கும். இது எப்படி சாத்தியமாக? வேதம் சொல்லுகிறதா? அதுதானே முக்கியமே தவிர, இவர் சொன்னால் சரியா இருக்கும், அந்த மனுஷன் சொன்னால் சரியா இருக்கும், அந்த பெரிய ஊழியக்காரர் சொன்னால் சரியா இருக்கும் என்று 2021ஆம் வருஷத்துல தீர்க்க தரிசனம் சொல்வதை நிறுத்தி விட்டார்கள். 2020 இந்த வருஷம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஓஹோ என்று சொன்னார்கள். அந்த வருஷம் முழுவதும் பாதிப்புக்குள்ளான போது 2021 நீங்கள் தீர்க்க தரிசனங்களை பார்த்திருக்க மாட்டீர்கள். இப்படி சபையை மேய்ப்பது என்பது அதிகாரம் அல்ல, அது ஒரு ஸ்லாக்கியம், அது ஒரு மேன்மையான கனம் பொருந்திய பொறுப்பு. கிறிஸ்து செய்த வேலையை, அந்த மகா உன்னதமான வேலையை, பவுல் என்ற மகான் செய்த, அந்த பரிசுத்தவான் செய்த வேலையை, பேதுரு செய்த வேலையை, இன்னும் பவுல் அப்போஸ்தலனாக இருந்தார், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன், கண்காணிகளாக யார் யார் இருந்தார்களோ அவர்கள் செய்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். This portion again talks about how the plural leadership is emphasized in the church. When Paul invited the elders from the church at Ephesus, he is admonishing them to watch over the flock of God, which was purchased by his own blood, that they should flock it, watch over it.
guide them. The similar word, exactly the Greek word that we find in Luke 20:28 is used in John 21 verses 15, 16 and 16, where Christ said, feed my lamb, guard my lamb, protect my lamb. Feed my lamb. அந்த அதே வார்த்தை தான் இங்கே மேய்ப்பதற்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இன்னொரு வார்த்தையும் நாம் கவனிக்கலாம். ஒன்று பேதுருவே சொன்ன வார்த்தையை கவனிக்கலாம், மற்றவர்கள் சொன்னதெல்லாம் கவனிக்க வேண்டாம். பேதுருவே எவ்வளவு ஆணித்தரமாக தெளிவாக கிறிஸ்துவின் சபையை பற்றியும் தனக்கு அதில் உள்ள பங்கை பற்றியும் பேதுரு அறிந்து வைத்திருந்தார். இன்றைக்கு மற்றவர்கள் தான் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். பேதுருவுக்கு சபை, கிறிஸ்துவதான் சபைக்கு தலைவர் என்றும், அவர்தான் முழு முதல் மூல காரணர் என்றும், அவர்தான் அஸ்திபாரம் என்றும், அவருடைய சபையிலே தன்னுடைய பங்களிப்பு என்ன என்பதையும் பேதுரு அறிந்து வைத்திருந்தார். இன்றைக்கு மற்றவர்கள் தான் பேதுருவை பற்றி தவறாக விளங்கி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து பார்ப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கலாம். 1 Peter chapter 5 and verse 1, 321வது பக்கம். உங்களில் உள்ள மூப்பருக்கு, அந்த விசுவாசிகளை பார்த்து சொல்றார், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், the co-elder, உடன் மூப்பன். உங்களோட மூப்பனுக்கு தலைவன் என்று சொல்லவில்லை, உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பனும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை, மறுபடியும் மந்தை என்று சொல்லுகிறார், நீங்கள் மேய்த்து, பேதுருவே சொல்லுகிறார், யார் யார் நீங்கள் உங்களுக்கு மந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, சபையிலே நீங்கள் தலைவர்களாக இருக்கிறீர்களோ, அந்த மந்தை நீங்கள் மேய்க்க வேண்டும். இதே கிரேக்க வார்த்தை தான் நாம் அப்போஸ்தலர் 20:28 படித்தோம். யோவான் 21ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்து பேதுருவிடத்தில் சொன்ன வார்த்தை, ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்ன அதே வார்த்தையை தான் பேதுரு இங்கே பயன்படுத்துகிறார். உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. அடுத்த வார்த்தைகளை கவனியுங்கள். கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட மந்தைக்கு மேய்ப்பர்களாக, அந்த வார்த்தை மறுபடியும் பயன்படுத்துகிறார், மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். பேதுருவே இதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். இந்த 3 வேத பகுதிகளை வைத்துத்தான் பேதுரு சபைக்கு தலைவர். கிறிஸ்து பேதுருவின் மேலுதான் சபையை கட்டினார். ஆகவே சபைகளுக்கு ஒற்றை அதிகாரமுடைய தலைமை இருக்கிறது, அவர்கள் வழியாக செயல்பட வேண்டும் என்று வாதிடுவது இந்த 3 வேத பகுதிகள். இந்த 3 வேத பகுதிகளும் அதற்கு முரணாக அதனுடைய பின்னணியோடு மற்ற வசனங்களை இணைத்து படிக்கும் போதும் இது எவ்வளவு முரண்படுகிறது என்பது தெளிவாகிறது. These 3 scripture quotes are the prime sources by which people establish that Peter was the first leader, and then there are successors to Peter to lord over the church, and there are many leaders, so-called leaders, who try to follow this methodology. இந்த வழிமுறையைத்தான் இன்றைக்கு நிறைய சபைகளிலே தனியாளாக சபையின் மேல் பயன்படுத்த விரும்புகிறார்கள். வேதத்திலே அதற்கு இடமில்லை. பேதுரு சொல்லுகிறார், உங்கள் மூப்பனாகிய, உங்கள் உடன் பங்காளியாகிய, உடன் மூப்பனும், மூப்பராயிருக்கிற உங்களுக்கு உடன் மூப்பன், the co-elder, co-worker. இயேசு கிறிஸ்துவனுடைய மந்தையிலே அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய சபை யாருடையது என்பதை பார்த்தோம். கிறிஸ்து எப்படி அதை தம்மோடு அந்த சபையோடு ஐக்கியப்படுத்தினார் என்பதை படித்தோம். இந்த சபைக்கு வேறு இந்த உலகத்திலே எந்த மனிதனும் எந்த அதிகாரமும் எந்த காலத்திலும் பொறுப்பெடுக்க, அதிகாரம் எடுக்க முடியாது, உரிமை கொண்டாட முடியாது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது என்பதை நாம் வேதபூர்வமாக தெளிவாக விளங்கிக் கொண்டோம். அடுத்த வாரம் சபைக்கு 3 உறவுகள் இருக்கிறது. திரியேக தேவனோடு உள்ள உறவு, சபையில் இருக்கக்கூடிய ஒருவரோடு உள்ள ஒருவருடைய உறவு, உலகத்தோடு உள்ள உறவு. இந்த 3ஐயும் நாம் ஆண்டவர் சித்தமானால் அடுத்த வாரத்திலே படிக்கலாம். There are 3-fold relationship about the church with regards to the triune God, with regards to the believing community, the church itself, and then to the outer world. The upward relationship of church, the inward relationship of the church, and the outward relationship of the church. சபைக்கு திரியேக தேவனுடைய உள்ள உறவு வேதம் என்ன சொல்லுகிறது? சபைக்குள்ளேயே நாம் ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்ட உறவு வைத்திருக்க வேண்டும், சபைக்கு வெளியே உலகத்தோடு சபைக்கு என்ன தொடர்பு, இந்த 3 தன்மைகளும் வேதத்தில் இருக்கிறது. அந்த 3 தன்மைகளையும் ஆண்டவர் சித்தமானால் நாம் ஜீவனோடு இருந்தால்
இந்த கொடிய தொற்றின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு இரக்கம் தொடர்ந்து பாராட்டுவார் என்றால் நாம் கவனிக்க இருக்கிறோம். இந்த தொற்றின் மத்தியில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருவதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். மற்றவர்களுக்காகவும் பாரத்தோடு ஜெபிப்போம். நம்மால் இயன்ற உதவிகளை, நன்மைகளை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நிறைவேற்றுவோம்.